வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா, அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது 7ஆம் இடத்துல அமைய போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய ஒரு வருமான தடைகளை கிட்டத்தட்ட ஒரு 7.5 சனியின் பொழுதுல அதிகப்படியாக அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோ மோஷனில் வருது மேடம், நாங்கள் இழந்தது என்னமோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் ரொம்ப அப்படியே ஸ்பீட் பிரேக் போட்டு வருது, எங்களால் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வருமான உயர்வு அப்படின்றது, வருமான வளர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நாங்களும் பெற்றோம், நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக வாழ்ந்தோன்னு இல்லை மேடம். நிறைய ஒரு தடைகளும் தாமதங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய அளவுக்கு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலான்னு வந்தோம், ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நினைத்த அளவுக்கு எங்களுடைய மதிப்பு, அங்கீகாரம், வருமானம்ன்றது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 25 நாட்கள் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய நகைகள், உங்களுடைய உறவுகள் எல்லாத்தையுமே இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே அவ்வளோ ஒரு துரிதமாக இந்த 25 நாட்களில் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய உறவுமுறை பிரிவுகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான பிரிவுகளில் இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு ஏற்கனவே பிரிஞ்சு நாங்கள் 1 வருஷம் ஆச்சு, ஆனாலும் எனக்கு வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்குது, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் 100% உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த 7ஆம் இடத்துல அந்த குருவும் சுக்கிரனும் சேரும்போது மிக அதிகப்படியாக மறுமண வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கடந்த காலத்தில் நிறைய நம்பிக்கை துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க. எவ்வளவோ பணம் சம்பாதிச்சோம் மேடம், அந்த பணம் மூலமாக எங்களுக்கு இறப்பு இருந்திருந்துன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க, அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலை நம்பி நான் என்னுடைய வருமானத்தை, என்னுடைய வாழ்க்கையவே நடத்திட்டு இருந்தேன், ஆனாலும் அந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்ன்றது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதிகமான பேர் பண்ணுவாங்க. அவர்களுக்கு இந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் மாதிரி வேற எந்த ராசி என்பவர்களுக்குமே இருந்திருக்காது. இந்த நஷ்டங்கள் எல்லாமே சீரடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட ஒன்மேன் ஆர்மியாக இருந்து சில தனுசு ராசி என்பர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நேர்மையாக செய்யும் போது அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஏமாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் எடுத்து டெலிவரி பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸையும் சப்ளை பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஒரு நல்ல ஒரு நேர்மையோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு அந்த
இடத்துல இருந்து பேமெண்ட் வந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றங்களை வருமான ரீதியாக அனுபவித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது நிறைந்த ஒரு இன்பத்தையும் நிறைந்த ஒரு வருமான வளர்ச்சியையும் ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யார் யார் என்னென்ன மாதிரியான ஒரு இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 25 நாட்களுக்கு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சின்றதை அடைய போறீங்க. வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக உயரதிகாரிகளின் தொந்தரவு அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த உயரதிகாரிகளை ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் இவர்கள் செய்யக்கூடிய முதல் தப்பே. எவ்வளவுக்கு எவ்வளவு உயரதிகாரிகளாக வச்சுக்கணும் அப்படின்றது இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு மேல்படி நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் அவங்கள வழிநடத்தும் போது அந்த உயரதிகாரிகளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால் யார் யாரெல்லாம் இன்னுமே உயரதிகாரிகளை நீங்கள் ரொம்ப ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க. அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு நீங்கள் போகிறதுக்கு இல்லாமல் அந்த உயரதிகாரிகளின் வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கெட்ட பேர் வாங்குறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த உறவுகளில் மிகப்பெரிய தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அந்த காதலாகப்பட்டது திருமண வாழ்க்கையை எட்டக்கூடிய ஒரு தருணம். எப்படி 2 பேர் இடத்துல இருந்தும் பெற்றோர்கள்கிட்ட சம்மதம் வராது அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். பெற்றோர்களின் முழு சம்மதத்தோடு உங்களுடைய காதல் வாழ்க்கையாகப்பட்டது திருமண வாழ்க்கையாக மாறுவதற்குண்டான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த 25 நாட்களில் சொத்து வாங்குறதுக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி நீங்கள் உங்களுடைய தொழிலை அமைக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த சொத்துக்களை வாங்கி வைத்து அதில் ரீசேல் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். நகை ஆபரணங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு தருணம். எந்த அளவுக்கு நீங்கள் ஆபரணங்களை நகைகளை இழந்தீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு தருணம். இந்த 25 நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 வாரமாவது போய் நீங்கள் நகை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2 வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக போய் நகை வாங்குவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன்றது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், திடீர் ராஜயோகங்கள், திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் டபுள் மடங்காக உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு, லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அடுத்து இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு டபுள் மடங்கு ப்ராஃபிட் வர்றதுக்கெல்லாம் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது இந்த ராசி என்பர்களுக்கு அபரிமிதமான ஒரு யோகங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய கடந்த காலத்தில் இந்த மாதிரியான வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, நான் மேலே சொன்னக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.